பல்லாவரம் அருகே லஞ்ச பணத்தை சந்தோஷமாக கொடுத்ததால் தன்னிடம் நிலைக்கும். ஆனால் கொடுத்ததை மற்றவர்களிடம் சொல்லி தன்னை அசிங்கப்படுத்தி விட்டதாக கூறி சங்கர் நகர் மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் புகார் அளித்த பெண்ணிடம் புலம்பும் ஆடியோ வெளியாகி காவல்துறையில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அடுத்த பழைய பல்லாவரம் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் கடந்த 2022ஆம் ஆண்டு ஜிம்முக்கு சென்றபோது அங்கு மணிபாலன் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் கடந்த 2.5 வருடங்களாக உயிருக்கு உயிராக காதலித்து வந்துள்ளனர். காதல் எல்லையை மீறியதால் அந்த இளம்பெண் கர்ப்பமான நிலையில் கடந்த ஜனவரி மாதம் இரு வீட்டாருக்கும் தெரியாமல் திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. 2 முறை கருவை கலைத்த நிலையில் மணிபாலன் சாதியை காரணம் காட்டி அந்த பெண்ணுடன் பேசுவதை நிறுத்தியதாக தெரிகிறது. இந்த நிலையில் தன்னை ஏமாற்றிவிட்டு வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள முயற்சிக்கும் மணிபாலன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட பெண் சங்கர் நகர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். இந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்காத நிலையில் கொடுக்க வேண்டியதை கொடுத்தால்தான் நடவடிக்கை எடுக்க முடியும் என கராராக கூறி காவல் ஆய்வாளர் சுமதி 20,000 ரூபாய் பணத்தை ஜிபே மூலம் பெற்றுள்ளார். அதன் பிறகும் புகார் மீது நடவடிக்கை எடுக்காததால் பாதிக்கப்பட்ட பெண் பணம் கொடுத்ததை எஸ்ஐ உள்ளிட்டோரிடம் சொல்லி தன்னை அசிங்கப்படுத்திவிட்டதாக கூறி காவல் ஆய்வாளர் சுமதி புலம்பும் ஆடியோ வெளியாகியுள்ளது. மற்றவர்களிடம் சொல்வது தனக்கு அவமானமாக இருப்பதாக கூறும் காவல் ஆய்வாளர் சுமதி அவமானத்தில் தூக்கு போட்டு செத்துவிடுவது போல இருக்கிறது என்று கூறியுள்ளார். திவ்யா, சொல்லுங்க மேடம். நீ ஒரு இது செஞ்சா எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குற. நீ கொடுத்த காசை வந்து வாங்கிட்டு போய்க்க பாப்பா, சரியா? நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன் மேடம். நாளைக்கு இங்க வருவீங்கல்ல? இல்ல மேடம், இங்க வருவீங்கல்ல, வெளியே வச்சு வாங்கிக்கிறேன் மேடம். ஏன்னா இது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குது. எஸ்ஐ வாங்கினதை என்கிட்ட சொல்ற, என்கிட்ட சொன்னதை வந்துட்டு அவங்கள்ட்ட சொல்ற. ஏன்னா இந்த பழக்கம்லாம் இருக்கவே கூடாதுப்பா. மனுஷரா பிறந்தா முடிஞ்ச அளவுக்கு நல்லது செஞ்சுதான்ப்பா எனக்கெல்லாம் பழக்கம். மேடம், நான் இவங்க கிட்ட எதுவும் அதை பத்தி சொல்லல, நிஜமாதான் சொல்றேன். காசு வாங்கினதை பத்தி இந்த அம்மா கிட்ட நான் எதையுமே சொல்ல. ஒரே ஒரு வார்த்தை தான், நான் ஸ்டேஷன் போன சிஎஸ்ஆர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் எனக்கு எந்த ஆக்ஷனும் எடுக்கல அப்படிங்கறத மட்டும் சொன்னதை வந்து அடுத்தவங்கள்ட்ட சொல்ல மாட்டேன்னு எப்படிப்பா நான் நினைக்கிறது? என்கிட்ட அட்வொகேட் சார் சொன்னது வந்து அவங்க எஸ்ஐ மேடம்க்கு கொடுத்துட்டோம், இவங்களுக்கு கொடுக்காதனால அப்படிதான் மேடம் அவர் என்கிட்ட சொன்னாரு. எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் அவர் தராரோ அதுபடிதானே மேடம் நான் பண்ண முடியும். அவங்க சொல்றதெல்லாம் எல்லாத்தையும் உண்மைன்னு சொல்லி நம்பாத திவ்யா, தயவு செய்து. எனக்கு ரொம்ப அவமானமா, நான் அப்படி தூக்கு போட்டு செத்து போயிடலாம் போல இருக்கு. இது மாதிரி யாரு இது வரைக்கும் எனக்கு சொன்னதே கிடையாது. பணம் கொடுத்தும் புகார் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்காததால் பாதிக்கப்பட்ட பெண் குடும்ப நல நீதிமன்றத்தை நாடியுள்ளார். நீதிமன்றம் சென்றதால் நடவடிக்கை எடுக்க தயங்குவதாக கூறும் காவல் ஆய்வாளர் சுமதி லஞ்ச பணத்தை சந்தோஷமாக கொடுத்தால் தனக்கு நிலைக்கும் என்று தெரிவிக்கிறார். லஞ்சம் கொடுத்ததை தனக்கு கீழ் வேலை செய்பவர்களிடம் சொல்லி காட்டுவதால் தனக்கு கேவலமாக இருப்பதாக கூறும் காவல் ஆய்வாளர் தயவு செய்து லஞ்ச பணத்தை திரும்பி பெற்றுக்கொள் என கதறியுள்ளார். ஒரு காரியம் செஞ்சோம்னா அது வந்து அடுத்தவங்களுக்கு வந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் நான் இது வரைக்கும் நடந்திருக்கேன். நான் நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு கொடுத்தோன்னா எனக்கு நான் கேட்கவே இல்லையே மேடம். அந்த பையனுக்கு இன்னும் 2 வாரத்துல கல்யாணம் மேடம். மேடம் இப்ப கூட நீங்க நான் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்ல மாட்டீங்கல்ல? இப்ப இது கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கோர்ட் வந்து நம்மளோட பெரிய துறைப்பா, அது தெரியாம பேசுற நீங்க. சரி, ஓகே மேடம். இதுக்கு பெரிய துறைக்கு போனதுக்கு அப்புறம் நம்மளா இஷ்டத்துக்கு நடவடிக்கை எடுக்க முடியாது. சரிங்க மேடம், ஓகே. ஓகேடா, நாளைக்கு இது வாங்கிக்கடாமா. ஏன்னா நீ அவ கஷ்டப்பட்டு கொடுத்த யாருக்குமே அவங்க எல்லாம் சந்தோஷமா கொடுத்தானா வந்து அது வந்து நிலைக்கும் பாத்துக்க. இது ஒரு இதுவும் சந்தோஷமா தான் மேடம் கொடுத்தேன். ஆனா எனக்கு சந்தோஷமா எதுவும் நடக்கல. அது வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரொம்ப கேவலமா இருக்குதுடா. இது சொல்லிட்டு என்கிட்ட கீழே வேலை பாக்குறவங்கள சொன்னேன்னா அவங்க என்னை பத்தி என்ன நினைக்க மாட்டாங்க. ஏண்டாமா நினைச்சு பாரு. நான்லாம் வயசுலயும் பெரியவ, சர்வீஸ்லயும் பெரியவ, அவங்கள விட பதவியிலையும் பெரியவ. என்னை பத்தி என்கிட்ட கீழே இருக்கிற ஒரு எஸ்எஸ்ஐ, சாதாரண எஸ்எஸ்ஐ சொல்லியிருக்கேன். அது எனக்கு சங்கடமா இருக்குமா இல்லையா? சரி, பரவாயில்ல, ரைட்டு. நம்ம படணும்னு அவஸ்தை இருந்திருக்குது, என்ன அது இயல்பு. நாளைக்கு நான் கொடுத்துறேன் நான், சரியா? அதை வாங்கி ஓகேவா? சரிங்க மேடம். சரி.